வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது. இதை நீங்கள் ராத்திரி வேளையில் கொஞ்சம் ஹெட்ஃபோனை காதில் மாட்டிட்டு பொறுமையாக கொஞ்சம் கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கேட்குற தினத்துலேருந்து இறைவனோட நீங்கள் உறவாட முடியும். அதுக்கான இது நேற்று என்னோட நண்பர்கள் ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. அந்த 10 பேரோட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லும்போது அதுக்கு உண்டான பலன்களை இதை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ நான் பேசியிருந்ததை சரி இன்னைக்கு ஒரு வீடியோவாக போடலாம். ஏன்னா அதில் நிறைய பேருக்கு ஒரு ஞானம் ஒரு தெரிஞ்சுது அவங்களுக்கு. அது அவங்க பலனடைஞ்சதை சப்ஸ்கிரைபர் எல்லோரும் பலனடையட்டும் அப்படின்ற இதில் சொல்கிறேன். திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இந்த மண்ணில் தோன்றினது ஒரு காரணம். அந்த காரணம் என்ன, அதை நம்ம தேடணும் அப்படின்ற இதில். இப்போ நேற்று அதில் பேசும்போது ஒரு பையன் சொன்னான், சார் இந்த உலகத்தில் நாங்கள் சந்தோஷமாக வாழறதுக்கு தான் நம்மளை கடவுள் படைச்சார், அதனால் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு நான் பதில் சொன்னேன், சார் இது மாதிரி நீங்கள் சொல்கிறது சந்தோஷமாக வாழுங்கன்றது எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை சார், நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் அப்பா இந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தார், நான் இந்த பிஸ்னஸ் அப்படியே எடுத்து பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய இதில் நான் அப்படி சம்பாதிக்கிறேன், அப்படி பண்ணுறேன், அதனால் நான் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கேன். இது இந்த உலகத்தில் மாயையில் உன்னோட பார்வையில் கண்ணில் படுறது நம்ம அதை கிரகிச்சுட்டு அதில் நம்ம வாழறது சந்தோஷம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவருக்கு சொன்னது அப்படியே நான் அதையும் சொல்கிறேன், ஒரு தொடராக இது வரும். இப்போ சந்தோஷமாக வாழறதுன்றதுக்காக இறைவன் படைக்கலை. இப்போ இன்னொருத்தர் சொன்னால், நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், மாதம் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன். அப்போ அவரை கேட்டேன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிஸ்னஸ் பண்ணுறவரையும் கேட்டேன், இவரையும் கேட்டேன். 2 பேர் சொன்னால் நான் MBA படிச்சிருக்கேன், இன்னொருத்தர் நான் MPhil முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. சரி, சந்தோஷம் சார். ஒரு உலகத்தில் இந்த இடத்துல சம்பளம் வாங்கிறதுக்காக இவ்வளோ படித்து இந்த இடத்துல உட்காந்து நான் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இப்படி இருக்கேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் உங்களோட வாழ்க்கை காலத்துக்கு அப்புறமா, அதாவது இறந்த அப்புறமா நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன், இங்கே தான் போவேன்றது இங்கேயே இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிவு பண்ணிக்கிறீங்க. ஆனால் அந்த இடத்துல போகிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து உங்களோட உழைப்புக்கு சம்பளம் தராங்க. அந்த இடத்துக்கே நீ இவ்வளோ படிச்சிருக்கணும், இவ்வளோ தகுதி இருக்கணும்னு பார்க்குறவங்க, அதாவது பேரொளி இறைவன்றது மகா பெரியவர், மகா உத்தமர். அவர்கிட்ட அவரோட திருப்பாதத்தில் நாம் அடையிறதுக்கு இப்போ நமக்கு கொடுத்த வாய்ப்பு தான் இந்த பிறவி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துக்கே நீ இவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு இவ்வளோ கற்றுக் கொடுத்து உனக்கு ஒரு குருவாக உனக்கு டீச்சர்ஸ் எல்லோரும் அமைஞ்சு உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை ஒரு MPhil வரைக்கும் படிக்க வச்சு உன் தாய் தகப்பனோட உதவி இதெல்லாம் சேர்த்து தான் அவர்கிட்ட நீ வேலைக்கு போகிற. ஆனால்ப்பட்ட இறைவனை நீ தொடரணுன்னா இதுக்கு மேலே நிறையா இருக்குது. அதில் கொஞ்சம் பேசினதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, மனுஷனாக பிறந்த எல்லோரும் தவறு செய்கிறது சகஜங்க. அது தவறு நம்ம செய்கிறோன்றது, அது தவறுன்ற போதே நம்ம மனசாட்சி நம்மக்கிட்ட பேசுகிறோம். அந்த மனசாட்சின்ற ஆன்மா தான் ஒரு இறைவன், நமக்கு அனுப்பப்பட்ட தூதன், நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கார். ஆனால் அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலேயும் இருக்குது. அந்த பிண்டத்தில் இறைவனாக நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு சொல்லும்ப்பா நீ பண்ணுறது தவறுன்னு. அந்த தவறுன்னு தெரிஞ்ச உடனே, ஐயோ இது தவறு, பாவம், அது கற்பித்த அடுத்த நொடியே அதுக்கு யார் நான் இந்த பாவத்தினாலேயோ இந்த தவறுனாலேயோ ஆளாக இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட முதல்ல போய் மன்னிப்பு கேளுங்க. ஐயோ நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் போய் அவங்ககிட்ட இந்த இடத்துல இதெல்லாம் பார்க்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா உங்களால் அவனுடைய ஆன்மா பாதிக்கப்பட்டது. இறைவன் உங்களை படைச்ச மாதிரி தான் அவனையும் படிச்சிருக்காரு. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி ஒரு தவறு செஞ்சு அந்த தவறுனால வேற ஒருத்தன் பாதிக்கப்படும் போது அவனோட ஆன்மா அங்கே கதறுது பார்த்தீங்களா, அது உங்கள் காதில் முதல்ல வேணும். அதனால் முதல்ல அந்த மாதிரி நீங்கள் பண்ணி அடுத்த நொடி இறைவனோட பார்வையில் நீங்கள் முதல்ல அருமையானவனாக இருப்ப. ஆனால் இது தவறுன்னு தெரிஞ்சும் அதை பல பேர் இன்னைய காலகட்டத்தில் வாழ்கிறவங்க எல்லாருமே அதை நியாயப்படுத்துவாங்க. முதல்ல ஐயோ நான் பண்ணது தப்பு தாங்க, ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. நீ யார் மற்றவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு? நீயும் ஒரு மனித பிறவி, அவனும் ஒரு மனுஷ பிறவி. இது மாதிரி ஒவ்வொரு ஜீவராசி பேர்லேயும் நாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அதனால் நியாயப்படுத்தாதீங்க. முதல்ல அதை நியாயப்படுத்துறது மகா பாவமாகிடும் அந்த இடத்துல.
நீங்கள் செஞ்ச பாவம் அதை நீங்கள் நியாயப்படுத்தும் போது அது மகா பாவமாகும். மகா பாவமாகி அது அது வந்து உங்களுக்கு பழக்கத்தை கொண்டு வரும். அந்த தவறு செய்ய 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 நம்ம செழிப்பாக இருக்க மாதிரியும், நம்மளை பார்த்து நிறைய பேர் பயப்படுற மாதிரி, நம்ம மேலே நடுக்கம், நம்ம போனாலே நடுங்குறாங்க, அது ஒரு நமக்கு அது ஒரு கெத்து அப்படி இப்படின்னு போயிடும் அந்த மனசு. ஆனால் இதனால் பாதிக்கப்படுறவங்க ஒருத்தன் ரெண்டுன்னு ஏறிண்டே போகும். அந்த பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேர் வேதனை, இந்த பாவம் நம்ம பண்ணது மன்னிக்கிறதுக்கு கடவுள் ரெடியாக இருக்கார். அந்த இடத்துல நீ அந்த உனக்கு எதிர்க்க இருக்கிறவனும் இறைவன் தான். அந்த இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்காதனால மேலே மேலே பாவம் செஞ்சு அக்கிரமத்தை அதிகமாக்கும் போது அதுதான் சாபமாக அடுத்தது மாறுது. அந்த சாபமாக மாறினா பாவத்துக்கு விமோசனம் இருக்குது, மன்னிப்பு இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்குது. ஆனால் அந்த பாவம் மறுபடியும் மறுபடியும் செய்யும்போது அது அக்கிரமமாக மாறுது. அந்த அக்கிரமத்துக்கு மன்னிப்பு கிடையாது. பைபிள்லேயே சொல்கிறது, அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள்னு தான் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு. அதே மாதிரி அக்கிரமம் செஞ்சவன் யாரும் சொர்க்கத்து வாசலை மிதிக்க முடியாது, அங்கே விமோச்சனமும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 5 தலைமுறையாக அந்த வீடு வாழ்ந்துருக்கு அப்படின்னு அந்த வீட்டை மட்டும் போய் பாருங்களேன். அந்த வீட்டில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு ஹோல்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது செவுரு இருக்கும், செவுத்தில் ஒரே ஒரு கல் மாதிரி எடுத்து சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த இடம் கருங்கரையல்னு இருக்கும். என்னென்னா அந்த இடத்துல எப்போவுமே தீபம் ஏற்றிருப்பாங்க. அதாவது இறைவனாகிய பேரொளி ஆனவர் நம்ம வீட்டில், அதாவது ஏக தெய்வம் ஒன்றே ஒன்று தான். அந்த காலத்தில் கிளியர் கட்டாக பண்ணி நம்ம முன்னோர்கள் யாருமே முட்டாள் கிடையாது. நம்ம தான் இப்போ ரொம்ப நாங்களாம் பெரிய புத்திசாலின்னு தெரிஞ்சு மகா முட்டாளாக நடந்துக்கிறோம். ஏக தெய்வம் ஆகிய இறைவனை ஒரே ஒளியின் ரூபத்தில் அவங்கவுங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எந்த வீடு போய் பாருங்கள், 1000 சாமி படம் இருக்கும், 10,000 வசனம் போர்டு இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும். எதுவுமே இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. அதாவது குலதெய்வம்னு ஒன்று, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள், இஷ்ட தெய்வம்னு ஒன்று, இது ரெண்டே தான். அந்த ஏக தெய்வமாக அவங்க வழிபட்டாங்க. அப்போல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சுருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொங்கல் அந்த மாதிரி டைம் வரும்போது, போகி டைம்லலாம் அந்த வீட்டை பெயிண்ட் அடித்து சுண்ணாம்பு அடித்து எல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறத இவங்க மாதம் மாதம் பண்ணியிருந்தாங்க. அப்போல்லாம் கெட்ட சக்திகள் எதுவுமே உள்ளே வராது. ரெண்டாவது, பித்ருக்கள் முன்னோர்களுக்கு சரியான வழிபாடு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இப்போ யாருமே முன்னோர்களை மதிக்காமல் பண்ணுறதில்ல. மூணாவது வந்து, அப்போல்லாம் பிராயச்சித்தம் பண்ணணுன்னா கோவிலுக்கு போவாங்க. அப்போல்லாம் பிராயச்சித்தம்னாலே அப்போ மனசு சரியில்லைப்பா, கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வரோம் பிராயச்சித்தமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே தவிர, பிராயச்சித்தம்னா தான் கோவிலே தவிர, இப்போல்லாம் இந்த இடத்துல போய் குளிக்கணும், அந்த இடத்துல போய் அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், உருளுங்க எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர, எந்த தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டால் கூட, இந்த பாவத்தினால நான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன எனக்கு நிவர்த்தி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தவறு செய்கிறாரு. இந்த தவறு செய்கிறோன்றத அந்த தவறு செய்கிறவங்க கண்டிப்பாக தெரியும். அவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க பெற்ற தாய் தகப்பனாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், சகோதரி, நம்ம கூட பிறந்தவங்களும் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள கேட்கறதுக்கு பயந்துட்டு அந்த பாவத்துக்கு இவங்க துணை போயிடுறாங்க. அதனால் இவங்களுக்கு அந்த அடுத்தது அவங்களோட பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், துணை போகிறாங்க பார்த்தீங்களா. துணை போகிறதுனால தான் அந்த முன்னோர்கள் சாபம் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஏன்னா அவன் தவறு பண்ணாது, ஐயோ இவங்க பண்ண தப்பு, இதுக்கு அப்பா நீ பண்ணுறது தப்புப்பா, அப்போயே அவன் வார்த்தை சொல்லியிருந்தான்னா அந்த பாவத்தில் ஒரு விமோச்சனம் மாதிரி இவன் தேடிக்கலாம். இவன் அதுக்கு ஒத்து போகிறாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பமே, அந்த குடும்பத்துக்கே அது சாபமாக அடுத்தது அமையுது. இந்த சாபத்துலேருந்து வரணுன்னா முதல்ல இன்னைய நாள்லேருந்து வச்சுக்கோங்க, நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு தவறு பண்ணால் தப்பு தான், அதுக்கு நியாயம் தேடாதீங்க. நீ பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணுறதா இருந்தால் தயவுசெய்து என்ன இதில் இந்த இரத்தப்பழிக்கோ இந்த பாவத்துக்கோ நான் ஆள் இல்லைன்னு உங்கள் கை கழுவுற மாதிரி வெளில வந்துடுங்க. முதல்ல உங்கள் பேச்சை அவங்க கேட்குறதா இருந்தால், அப்படி இல்லையா நேர போய்ட்டு எந்த இடத்துல அந்த தப்பு நடந்தால் அந்த மன்னிப்பு அங்கே போய் கேளுங்க. அப்பா இந்த மாதிரி நடந்துருச்சு, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா மனசு தான் கடவுள்கிட்ட பேசும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து
த அந்த அந்த கஷ்டப்பட்டான் பார்த்தீங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் எனக்கு எத்தனையோ இடத்துல நடந்துட்டுருக்கு. ஒருத்தருடைய நிலத்தை அபகரிக்கிறாங்க, ஒருத்தவங்க பணத்தை திருடுறாங்க, நகையை திருடுறாங்க. இறைவன் அவனுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்றுத்த வேற ஒருத்தன் அதை ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? அதுவே மகா பாவம். இது பாவம்னு தெரிஞ்சு நேர போங்க, என்னோட முன்னோர்கள் இந்த பாவம் பண்ணிட்டாங்க, இப்போ என்கிட்ட இருக்குது, இந்தாங்க பிடிங்க. ஏன்னா இத்தோடையாவது இந்த கர்மாவை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லைனா அடுத்த 7-8 தலைமுறைக்கு அந்த பாவம் கண்டினியூ ஆகிட்டே போகும். பாவம் வளருமே தவிர அதுக்கான விமோச்சனம் அங்கே வளராது. 1000 பேர் சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போங்க, இவரை பாருங்கள், அவரை பாருங்கள், எங்கள் 4 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்த குடும்பம்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இப்படி இருக்குன்னா என்ன காரணம்? அடிப்படையே தேடுங்க தயவுசெய்து. அந்த அடிப்படையை தேடும்போது இந்த இடத்துல இந்த பாவத்தை பண்ணியிருக்கோம், இந்த பாவத்துக்கு நான் என்னை இன்றைக்கி இந்த குடும்பத்தில் ஒரு இவங்களுக்கு மகளாக பழக்க வச்சதுக்கு காரணமே இந்த பாவத்தை நான் எடுப்பேன்ற ஒரு நம்பிக்கையாவது இறைவன் நம்ம வச்சுருக்காரு. முதல்ல அந்த பாவத்தை வேரோடு எடுப்போம். அந்த குடும்பத்தை அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரணாகதி ஆகுங்க. ஆனால் இந்த குடும்பத்தை இவங்க ஏமாற்றிருக்காங்கன்னு இவங்க தெரிஞ்சிருந்துருந்தால் தயவுசெய்து தெரிஞ்சுன்னா அது கண்டினியூ ஆகிட்டே போகும். அடுத்து உங்கள் பசங்க என்ன பாவம் பண்ணாங்க? பாவம் அது ஏன் அவங்களுக்கு வரணும்? இன்றைக்கி நான் 10 மணி நேரம் உழைக்கிறேங்க, மாதம்லாம் சம்பாதிக்கிறேங்க, ஆனால் சம்பாதித்த பணம் என் குடும்பத்தில் போய் சேர முடியல. வாங்கின கடனுக்கு வட்டியாக ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார், நான் ஒரு 40 வருஷம் உழைச்சிட்டேங்க, 40 வருஷம், இப்போ எனக்கு வயசு 60 ஆகுது, 20 வயசுலேருந்து உழைச்சிட்ருக்கேன், 60 வயசு திரும்பி பார்க்குறேன், நான் சேர்த்தது ஒன்றும் இல்லைங்க, ஆனால் என்னால் சேர்த்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, என்கிட்ட எதுவுமே இல்லையே நம்போது இது எல்லாமே கர்மாங்க. அந்த கர்மாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் முதல்ல. அதுக்கு தான் இறைவன் உங்களை படைச்சதான் முதல்ல நினச்சிக்கோங்க. 2வது, அந்த பாவத்துலேருந்து குடும்பமே வெளில வரணும். இந்த கோவிலுக்கு போய் அந்த கோவிலுக்கு போயிட்டுலாம் நீங்கள் ஒரு மனுஷனுக்கு ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அந்த கோவிலில் போயிட்டு நான் அந்த அபிஷேகம் பண்ணேன், இந்த கோவிலில் போய்ட்டு நான் பாவ மன்னிப்பு கேட்டேன்னா அது எப்படிங்க நியாயமாகும்? உங்களுக்கு நான் ஒரு துரோகம் பண்ணுறேன், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் தெருமனையில் இருக்கிற ஒரு கோவிலில் போயிட்டு விழுந்து எழுந்து வந்துட்டேன்னா உங்களோட மனசே என்னை மன்னிக்குமா? இது தாங்க மனுஷனோட இது. அந்த மனசு மன்னிக்கணுங்க. ஏன்னா அதுக்குள்ளே அந்த ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மா அவங்கள மன்னிக்கணும். ஒருவேளை அந்த முன்னோர்கள் இறந்துருக்கலாம், அவங்க பிள்ளைக்கு தெரியும், ஐயோ நம்ம முன்னோர்கள் இவங்களை ஏமாற்றிருக்காங்க, ஆனால் அதில் வந்த பணம்லாம் தான் இதெல்லாம், அதில் சேர்த்ததெல்லாம் தான் இது, இந்த சேர்த்ததை நாம் வீண் செலவு பண்ணல, எங்கள் முன்னோர்களோட பாவங்களை அகற்றத்துக்கு நான் ஒரு முயற்சி எடுத்தேன். ஏன்னா இந்த வாழ்க்கை கொஞ்சம் காலம் தாங்க, மிஞ்சி போனால் என்னங்க ஒரு 80 வயசு வாழ போகிறீங்களா? 70 வயசு 80 வயசுல இந்த காலத்தை தாண்டதே கஷ்டம். அதுக்குள்ளே நான்ற மமதை, அகங்காரம், ஆணவம் இது எல்லாமே சேர்ந்து தான் தான் வாழணும், என் குடும்பம் தான் வாழணும், தனக்குன்னு சம்பாதிக்கிறத விட்டுட்டு அடுத்து தான் பிள்ளைங்களுக்குன்னு சம்பாதிக்கிறான். அவனுக்குன்னு ஆண்டவன் அறிவு கொடுத்துருக்கானே, அவனுக்குன்னு ஒரு கர்மா எழுதியிருக்கு, அவனை ஒரு விதி இருக்குது, காரணமாக தான் அவன் பிறவியை கொடுத்துருக்காங்க. இந்த பாவங்கள் அதிகமாக தான் இன்றைக்கி பல பேர் இடத்துல குழந்தைகள் பாக்கியத்துலேருந்து அது இதுன்னு போயின்னு இருக்குது லைனாக. அதை முதல்ல நிறுத்தத்துக்கு வழி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கலாம், நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளை ஓஹோன்னு வருவான்னு. திருப்பி சொல்கிறேங்க, உங்கள் பிள்ளை ஓஹோன்னு வரலாம், ஏன்னா அது உங்களோட நம்பிக்கைக்கு. ஏன்னா இறைவன் யாருக்கும் துரோகம் பண்ணுறவர் கிடையாது, ஆனால் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்ல. தயவுசெய்து அதெல்லாம் நினச்சி பாருங்கள். யாருக்குமே தயவுசெய்து பாவம் பண்ணாதீங்க. பாவம் பண்ண அந்த இடத்துல போயிட்டு முதல்ல மன்னிப்பு கேளுங்க. பாவத்துக்கு விமோச்சனம் அது மட்டும்தான், அதை தேடுங்க. அப்போ உங்கள் கர்மா அது குறையும். இது தவறு என்று அறிந்தால் அதை விட்டு விடுங்கள் தயவுசெய்து. இனி வரும் காலகட்டத்தில் பல முறை செய்வதால் நான் அது ரொம்ப செழிப்பாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்ற எண்ணத்தை முதல்ல மாற்றுங்க. நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு கொஞ்ச காலம் தான் இந்த பூமியில் வாழ போகிறேன், இந்த வாழற கொஞ்ச காலத்தில் எங்கள் முன்னோர்கள் செய்த எல்லா இதையும் நான் நிறுத்த போகிறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில், பாவத்தை எல்லாத்தையும் நீக்க போகிறேன்ற நோக்கத்தில் வாழுங்க. ஏன்னா அவங்களுடைய ஆன்மா அந்த உங்களால் பாதிக்கப்பட்டவங்க இருக்க பார்த்தீங்களா, ஒரு வேளை அவன் இறந்துருந்தான்னா அந்த ஆன்மாவும் ஒரு துர்மரணமாக இருக்கலாம். ஒரு வேளை அந்த துர்மரணமாக இருந்ததுன்னா அது விடாதில்ல. எதுக்கு அவங்களோடலாம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு அவங்க அதான் மாதா பிதா பாவம் மக்களை சாருன்றதும் எழுதப்பட்ட விதி. அதெல்லாம் அந்த பாவத்தை வெளியில் வரத்துக்கு தயவு செய்து முதல்ல அதுக்கு கை கட்டிடுங்க. 2வது, இறைவன் அந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்டவன் ஐயோ இவங்க ரொம்ப செல்வந்தராக இருக்காங்க, இவனை சுற்றி ஆளுங்களாக இருக்காங்க,
அந்த பயமாக இருக்குது கேட்கறதுக்குன்னு அவன் அந்த இடத்துல கையை கட்டிட்டு கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படாமல் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் இறைவன் அங்கே கோபப்படுவார். இறைவன் கோபப்பட்டார்னா அந்த கதை வேறு மாதிரி ஆகிடும். அவரை சாந்தப்படுத்துறதுக்கெலாம் நாம்லாம் ஆள் கிடையாது. திருப்பி சொல்கிறேன், இறைவன் மனதுருக்க முடியவர், நீதி உள்ள தேவன். அந்த நீதி உள்ள தேவன் தான் இறைவனே. அந்த நீதியை உங்ககிட்ட இல்லாத போது உங்ககிட்ட அவர் எப்படி மன உருக்கமாக இருப்பார்? இறைவனை நான் வந்து கடவுளோட தான் டெய்லி ட்ராவலிங் பண்ணியிருக்கேன், நான் உயிரோடு இருக்கிறதே அவரோட கிரேஸ், சான்ஸே இல்லைங்க. உங்களோட பாவத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் அனுபவிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போக முடியாது. இந்த பிறவி இல்லைன்னா அடுத்த பிறவி உண்டு. இது வந்து ஒரு சொக்கா, இது உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன்மா. அந்த ஆன்மா நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் கூட இருக்குங்க. அந்த ஆன்மா வந்து பிறந்ததுலேருந்து நீங்கள் சாகிற வரைக்கும் இருக்கும். இப்போ ஒருத்தன் வந்து ஒருத்தன் எல்லோரும் ஏமாற்றி படைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கும் அந்த ஆன்மா இருக்குது. அவன் ஏமாற்றி சம்பாதிச்சு அவன் பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்கலாம், அவங்க அம்மா அப்பாவை சந்தோஷமாக, பிள்ளைங்கள சந்தோஷம். ஆனால் இறைவனோட கோபம்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவன் ஒரு வியாதியில் வருவான், படுத்த படுக்கையாக வாழ்வான். அவன் எதுக்காக சம்பாதிச்சான்? பார்க்குறதெல்லாம் சாப்பிடணுன்றதுக்கு, காணும் எல்லாத்தையும் காணணும், ரசிக்கணும், உலகத்தை நான் சுற்றி சந்தோஷமாக இருக்கணும் தானே. ஒரே இடத்துல அவனை படுக்க போடும். கை கால்லாம் நடக்க முடியாத ஒரு டைமிங் வரும். எல்லா மனுஷனுக்கும் இருக்குங்க வேதனைகள். அந்த டைம் வரும்போது இவன் சம்பாதிச்சான் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் அவங்களோட சொந்தக்காரங்களாம் அங்கே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சொந்தக்காரனே சொல்லுவான், ஆனால் ஒரு முரட்டம் இருந்தாங்க, அவர் கொஞ்சம் முரட்டத்தனமாக எல்லாத்தையும் சம்பாதிச்சாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர இவன் நல்லவன் அவன் குடும்பமே சாட்சி சொல்லாது. அதை அந்த ஆன்மா கேட்டுட்ருக்கோம். எதுக்கு நம்ம இவங்களுக்காக தானே இவ்வளோ பாவம் பண்ணோம், இவங்களுக்கு தானே இவ்வளோ அக்கிரமம் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி இவங்களே நீ எதை வேணாலும் சாப்பிட்லான்னு இருந்து வீட்டில் உனக்கு சாப்பாடு இருந்தாலும் உன்னால் சாப்பிட முடியாது. அந்த நோய் சில சாப்பாடுகளை உள்ளே தள்ளாது. இனிமேல் வாழ்க்கையில் எதுவுமே சாப்பிட முடியாதபடி ஒரே இடத்துல படுத்தபடி எதையுமே பார்க்க முடியாது, வெளி உலகத்தை பார்க்க முடியாது, படுத்த படுக்கையாக இருந்து இப்படி ஒரு மரணம் வேணுமா? நம்ம சாட்சியாக வாழ்ந்தோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லணுன்னா இப்படி ஏமாத்தியோ அப்படி பண்ணுறதோ இல்லை. அதாவது ஏன்னா நேற்று நான் பேசினவருடைய ஃபாதர் வந்து அதில் ஒருத்தர் சொன்னார், அந்த டைமில் அவர் இந்த மாதிரி பண்ணாருங்க, அவர் ஒரு சம்திங் ஏதோ ஒரு ஒர்க்கில் இருந்தார், அந்த ஒர்க்கில் இந்த மாதிரிலாம் பண்ணாருங்கன்னும் போது தான் அவருக்கு அந்த இது சொன்னேன். ஏன்னா அவரோட வம்சத்தில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். இதெல்லாத்துக்கு காரணம் அதுதான்றது நீ தெரிஞ்சிருந்தோம், அதுக்கு நீயும் அதுக்கு துணை போன பற்றியா அது ஒன்று. அதனால் அந்த பாவத்தோட இது நீ உனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட நம்ம இவ்வளோ பாவம் பண்ணி வாழ்ந்து நம்ம சாப்பிடவும் முடியாமல் உயிரும் போகாமல் புண்ணு வந்து அதில் புழு வச்சு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறத விட அந்த சாட்சியாக வாழ்ந்தான்றதுக்கு ஆதாரம் என்னென்னா படுத்தாம்பா, தூக்கத்திலே போயிட்டாம்பா. அதே மாதிரி நல்லா நேற்று கூட என் கூட நல்லா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டே இருந்தாங்கப்பா, திடீர்னு படுத்தாரு, அப்படியே உட்காந்துனே இருந்தால் டமான்னு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுதாங்க சாட்சி. ஒவ்வொருத்தனுடைய இறப்பு தான் அந்த மனுஷன் வாழ்ந்ததுக்கான சாட்சி. இப்போ ஒருத்தன் ஒரு ஏரியாவில் ஒருத்தன் மோசமாக இருக்காங்க, அவன் இறந்துட்டான், அவன் டெட் பாடியை தூக்கத்துக்கு கூட யோசிப்பாங்க, இவன் தான் ஏகப்பட்ட இவனுக்கு எதுக்கு நம்ம போகணுன்னு. ஆனால் பணத்துக்காக இன்றைக்கி நிறைய பேர் வரலாமே தவிர ஆத்மார்த்தமாக வர மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்லவன் ஒருத்தன் மனசு நிறைய பேருக்கு உதவி செஞ்சு அவன் வந்து யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இறந்தான்னா, உண்மையாக சொல்ல அவனோட டெத்துக்கு எங்கேருந்து என்னால் வர முடியாட்டா கூட அழுவாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு இப்போ ஒரு கடந்த காலத்தில் இந்த விஜயகாந்த் அவர் இறந்தார் பார்த்தீங்களா, உண்மையாக சொல்ல அவர் வாழும்போது என்னென்ன பண்ணாருன்றத இறந்த அப்புறமா நிறைய பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா. அவர் வாழும்போது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த முதலமைச்சர் பதவியை கூட கிடச்சிருக்குங்க. அந்த நேரத்தை சொல்லாதது இவங்க தப்புங்க. அது ஐயோ அவர் எனக்கு இவ்வளோ பண்ணார் அவ்வளோ பண்ணார், இத்தனை குழந்தைங்க படித்து வச்சார், இத்தனை இது பண்ணாருன்னு சொல்லிட்டு செத்த அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆனால் அந்த இடத்துல இப்போயாவது சொல்லி அந்த பாவத்தை அவங்க கழிச்சிக்கிறாங்க. இதாங்க உண்மை. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது இவ்வளோ பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையை சொல்ல அவர்லாம் ஒரு முதலமைச்சர் பதவியில் வந்தாங்கன்னா நாட்டுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணியிருப்பார். ஆனால் அவருடைய டெத்து பார்த்தீங்களா, என்ன மாதிரியான ஒரு இது, அந்த மாதிரி கூட்டம் எங்கேயுமே இல்லைங்க. உண்மையாக சொல்லப்போனால் இறைவனே
அங்கே அங்கே கழுகு வந்ததோ கருடன் வந்ததோ அந்த ரூபத்தில் வந்தது பார்த்தீங்களா? ஒரு இடத்துல கருடன் வருதுன்னாங்க, ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் கூட்டம் அதிகமாக கூடுது பார்த்தீங்களா? கூட்டம் வர இடத்துல தான் கருடன் வரும். அந்த மாதிரி அந்த இடத்துல வந்தது பார்த்தீங்களா? அவருக்கு நம்ம சாட்சி சொல்லணுமா இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு? அவர் சாவு சாட்சி சொல்லிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் அந்த மாதிரிலாம் போகணும்னு பார்க்க வேணாம். நார்மலாக கஷ்டப்படாமல் வேதனை இல்லாமையாவது சாகணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து பாவத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இன்னிலேருந்து பாவம் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதில் கரெக்டாக இருங்க. ஒருவேளை என் முன்னோர்களே இந்த பாவம் செஞ்சுருக்கான், எனக்கு இந்த விஷயம் தெரியும், இந்த விஷயம் தெரியுதுல்ல, முதல்ல அந்த குடும்பத்தை எங்கே இருந்தாலும் தேட பாருங்கள். தேடணும்னு அவசியம் இல்லை. யார் ஏமாற்றினாங்களோ ஏமாத்தினவன் எங்கே இருப்பான்றது தெரியாமலாம் இருக்காது. ஒரு காலத்து இப்படி ஆயிடுச்சுப்பா, மனசு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசாப்ப வேண்டாம்ப்பா இன்றைக்கி. ஏன்னா என் பிள்ளைங்க இனி நல்லா வாழணும். ஏன்னா இன்றைக்கி ஆண்டவன் என்கிட்ட கொடுத்துருக்கிற பணத்தை நான் தண்டை செலவு பண்ணாதீங்க. நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 1 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடுன்னு தண்டை செலவு பண்ணுறதை விட அவனால் பாதிக்கப்பட்டான் பார்த்தியா ஒருத்தன். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா ஒருத்தனை ஏமாற்றிருக்காங்கப்பா. அந்த 10,000 ரூபான்றது அவனுக்கு பெரிய காசு கிடையாது. நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறது இன்றைக்கி அவன்கிட்ட போய் 10,000 ரூபா கொடு, அவன் மனசு உடனே அந்த கல் கூட கரையுங்க. அங்கே அவர் தான் ஏமாத்தினார், அவர் பையன் வந்து கரெக்டாக என்கிட்ட கொடுத்துட்டான் பாரு, ஐயோ நம்ம தான் அவரை தப்பாக நினச்சிட்டோம், ஆண்டவா அவர் மன்னிச்சிருப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை அவன் சொல்கிறான் பார்த்தியா? அது முதல்ல உன்னோட முன்னோர்கள் செய்த பாவங்கள் விலகும். அந்த பாவம் விலகுனா உன் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் நீங்கும். அதே மாதிரி இன்னொருத்தர் நேற்று நான் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லியிருந்தாங்க. இதுலேருந்து நம்ம விடுதலை பெறத்துக்கு இது நீங்கள் சொல்கிறீங்க பிரதர், நம்ம நிறையா பார்த்துட்ருக்கிறத பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த கர்மான்றது எல்லாருக்குமே இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னை கேட்டார் ஒருத்தர், சார் நீங்கள் வந்து எப்படி சார் உங்களை யாருமே ஏமாத்துறியா? நான் சொன்னேன், சார் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க சார், இது உலகம், யாரை ஏமாற்றி முன்னாடி போகிறானோ அவன் தான் பெரிய ஆளுன்னு காமிக்கிற சப்ஜெக்டில் இறைவன் என்னை இங்கே படைச்சிருக்கான். இப்போ நான் போய்ட்டு அவங்களோட சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி என்னை விட்டு இந்த பொருள் போகுதுன்னா, ஏன்னா எதுவுமே நான் உண்டாக்கலைங்க, எதுவுமே நான் கொண்டு வரலைங்க, எதுவுமே நான் கொண்டு போகிறது இல்லை. ஆனால் என்னை ஒருத்தன் பல பேர் ஏமாற்றிருக்காங்க. காலம் அவனுக்கு பதில் சொல்ல போகுது, நான் ஏன் பதில் சொல்லணும்? நான் அவனுக்கு என்னை ஏமாற்றினான்னு சொல்லிட்டு அவனுக்கு பழிக்கு பழி வாங்கிறது ஒரு மனுஷனுக்கு அழகு கிடையாது, அது விலங்குகள். ஆண்டவன் எனக்கு 6 அறிவு கொடுத்ததுக்கு ரீசன் என்ன? நியாயமாக இப்படி இந்த இடத்துல தவறு நடந்திருக்கா, என்னை விட்டு அது போகணுன்னு எழுதியிருக்கு, நான் அந்த விதியை நம்புகிறேன். அது ஒருவேளை என்கிட்ட இருந்திருந்தால் அது எனக்கு வேறு ஆபத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். அதுக்கு பதிலாக இன்றைக்கி இவங்ககிட்ட ஏமாறணுன்றதை நான் என்னோடய விதியாக நினச்சிட்ருக்கேங்க. நான் அப்போ ஏமாறுறது நீங்கள் பெருமையாக நினச்சிக்கிறேன். நான் கேட்டேன், இல்லைங்க, யாருமே தன்னோட பலவீனத்தை சொல்ல மாட்டாங்க. நான் இருந்தாலும் சொல்கிறேன், ஏமாறுறது பெருமை கிடையாது. ஆனால் நான் ஏமாற்றாமல் இருக்கேன் பார்த்தீங்களா? அதே சமயத்தில் அந்த இடத்துல நான் கோவப்பட்டேன், மிஞ்சி போன என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கலப்பாகும், வாய் பிரச்சனை ஆகும், போலீஸு கேஸு அப்படி இப்படின்னு வேணால் போகலாம். இதனால் அந்த நட்பு அதெல்லாம் போயிடும். ஆனால் இன்றைக்கி நான் அதை விட்டுட்டு வந்துட்டேங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு. ரோட்டில் என்னை ஒரு வாட்டி பார்த்தான், அவன் பார்த்துட்டு கீழே குனிஞ்சின்னு போகிறாரு. அவர் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காரு, அவரை நான் ஏமாற்றிட்டேங்க. அந்த ஏமாத்தினது அவர் வந்து நேரில் என்னை கேட்டிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். ஆனால் என்னை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போனார் பார்த்தீங்களா? ஆனால் அவர் அந்த இடத்துல குத்தப்பட்டதை உணர்ந்தேன் நான். அவரோட முகபாவனையே எனக்கு தெரிஞ்சுது. அது வந்து என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒரு காலத்தில் இன்றைக்கி என் நிலமை சரியில்லை, ஆனால் ஒரு காலத்தில் அவர் நான் கொடுத்துருவேங்க, தயவுசெய்து அவரை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி என்கிட்ட வந்து சொன்னார். அப்புறம் ஒருத்தர் என்னை கேட்டார், இது மாதிரி என்னோடய இன்னொரு நண்பர் வந்து முதியோர் இல்லம் நடத்தியிருந்தார். அப்போ சொன்னார், சார் நான் வந்து யாரையுமே வேலைக்கு வைக்க போகிறது, எல்லோரும் எடுக்க போகிற வேலையை விட்டு என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி என்ன மாதிரியே ஆரம்பிக்கணுன்ற 10 இன்றைக்கி எந்த இடத்துல வேலை செஞ்சாங்க, 10 நாள் வேலை செய்வாங்க, 11 நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனர் ஆகணுன்றது அவனுடைய சுய சிந்தனையில் அந்த ஆசை அவனுக்கு தூண்டும். அப்போ நான் சொன்னேன், சார் உங்கள்கிட்ட வேலை செஞ்சு ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் மைண்டில் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க, இதே சர்வீஸ் மைண்டு தான் அவனும் ஆரம்பிக்கிறான் அப்படின்னு நினைங்க. உங்கள்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு ஏடா கூடமான பிஸ்னஸ் பண்ணான், என்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தன் இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலில் போயிட்டான், இப்படி யாரும் சொல்லலை பார்த்தீங்களா?
உங்ககிட்ட வேலை செஞ்சு நீங்கள் எப்படி இந்த ஒரு சோஷியல் சர்வீஸ் மைண்டில் இருக்கீங்களோ அதே சோஷியல் சர்வீஸ் மைண்டில் தானே அவங்களும் போகிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் அவனுக்கு ஒரு குருவாக இருக்கீங்க. அந்த அந்த அதுவே உங்களுக்கு ஒரு சாட்சிங்க. இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நமக்கு அது பேரடியாக இருக்கும். எனக்குலாம் பல அடிகள் வாழ்க்கையில் விழுந்திருக்கு. இதெல்லாமே ஒரு காரணமாக இருக்கும். அந்த காரணத்தை தான் நான் தேடுவேன். அதே சமயத்தில் பலத்தை இழந்துட்டேனேன்னு வேதனைப்படுவேன். ஏன்னா ஐயோ வயசாகுதுங்க, வயசாக நாளைக்குன்ற அப்புறமா யோசிப்பேன், நாளையை பற்றி நான் ஏன் கவலைப்படணும், நாளைக்காக அது கவலைப்பட்டுக்கிட்டோம். இனி வரைக்கும் படைச்சவன் பட்டினி போட மாட்டாங்க. அவன் வேலையை அவன் கரெக்டாக பண்ணுறான். அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் வேலைக்கு சாப்பாடு வந்துடும். ஒரு பிச்சை எடுக்கிற நிலமையில நம்ம இருந்தாலும் வேலைக்கு சாப்பாடு வருங்க. ஆனால் படைச்சவன் பட்டினி போட மாட்டான். அவன் வேலையை அவன் கரெக்டாக செய்யும்போது என்னோட வேலை என்ன? நான் நேர்மையாக நம்ம ஆராதிக்கிற நம்ம வணங்குற கடவுள் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர்கள். அதனால் நானும் அதே மாதிரி வாழணும் தான். ஏன்னா இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு பிள்ளையாக பிறக்கணுன்றது அது இறைவனோட விதி. அதெல்லாம் இறைவன் எழுதின தீர்ப்பு அது. ஏன்னா நம்மளுடைய ஆதி தகப்பனே அந்த இறைவன் தான். அவருடைய சாயல் கொஞ்சமாவது நம்மக்கிட்ட இருக்கணும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒன்று நடக்குதா, ஃபஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துலேருந்து வெளில வாங்க. மனசு செம்ம கஷ்டப்படும். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு அங்கே மதிப்பு மரியாதை இல்லாமல் உங்களை தூஷணமாக நினைப்பாங்க. கம்முன்னு 5 நிமிஷம் வெளில வாங்க. இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் இல்லை. எதுவுமே ஒரு அணு கூட அசையாதுங்க காரணம் இல்லாமல். அணுவே அசையாதுன்னா நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றம் வருதுன்னா இறைவன் நம்ம மேலே ரொம்ப ஈடுபாடில் இருக்கார். ஒவ்வொரு செகண்டும் அவர் நம்ம பார்வை நம்ம மேலே இருக்குன்ற ஒரு நம்பிக்கை முதல்ல வந்துடும். ஆழ் மனசு பேச ஆரம்பிக்கும். எந்த இடத்துல வேதனை, கஷ்டம், துக்கம், துயரம், எல்லா இடத்துலையும் அந்த இறைவனோட பார்வை ஒரு நொடி பட்ட அத்தனையும் எல்லாமே மாறும். ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க, அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் ஆண்டவனே, இதோட போதும் சாப்டர். அதாவது அவனுக்கு இவனுக்குன்னு பிரிக்காதீங்க, எல்லாரும் ஒன்று தான். இப்போ இறைவன் திடீர்னு வந்தார், இப்போ அவனுக்கு என்னப்பா வரம் வேணும், நான் அந்த இடத்துல பெரிய ஆளாகணும், எனக்கு இத்தனை ஏக்கர் நிலம் வேணும், வாய்ப்பே இல்லை. போகும்போது எதையும் எடுத்துன்னு போக முடியாது. ஒரு வித்தியாசமாக ஒன்று கேட்டு பாருங்கள் இறைவன்கிட்ட, ஆண்டவா மோட்சம்ன்ற இருக்குது, அந்த மோட்சம் வரணும்னா இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ வேண்டியதாக இருக்குது. இந்த கஷ்டப்பட்டு வாழறது எல்லாருமே ஒரு ஜீவராசிகள் தான். 3 வேளை அவங்க சாப்பிட்டாகணும், அவங்களோட தேவைகள் இருக்குது, சந்திக்கப்படணும். அதுக்காக அவங்களுடைய குணத்தை மீறி, அவங்களுடைய எண்ணத்தை மீறி சில பாவங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் வராங்க. இப்போ இதுக்கு தீர்வாக என்ன சொல்லுங்க ஆண்டவனே? இது ஒரு 6 மாதம் முன்னாடி ப்ரேயரில் இருக்கும்போது மனசில் பட்டு அப்போ எனக்கு ஒரு விடை கிடச்சிது. ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த கர்மான்றது கழியணும். அந்த கர்மா கழியணும்னா நான் இறைவன்கிட்ட வேண்டது தான். ஒருவேளை ஒரு வராங்கிறேன் ஏதாவது கொடுக்குறேன் அப்படி இப்படின்னா உழைஞ்சுங்களேன், போன ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன், அப்போ யாருக்கு என்ன துரோகம் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா, ஏன்னா இந்த ஜென்மத்திலேயாவது அந்த பாவத்தை தீக்கணும் முதல்ல. செகண்ட் ஒன், என்னோடய ஃபேமிலியில் இப்போ இந்த ஜென்மத்துக்கு இதான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச குடும்பன்றது இருக்குது பார்த்தீங்களா, இவங்கள் அதாவது ஏன்னா அது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தலைமுறைகள் 7 தலைமுறை 21 தலைமுறை, அதுக்கு முன்னாடி தான் நம்ம குலதெய்வன்றதே. அந்த குலதெய்வத்துலேருந்து இன்னி வரைக்கும் சில ஜீவராசிகளாக இருக்கும், ஏதாவது ஒன்று பிறவின்னு எடுத்து அதுங்க கஷ்டப்படாமல் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அடுத்த பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கை, வேதனை எல்லாருக்கும் இருக்கும், அந்த வேதனையை சகிக்கணும். பைபிளில் கூட ஒரு வசனம் வரும், எல்லா கஷ்டங்களையும் சகிக்கிறவன் தான் பாக்கியவான்னு. அதனால் அந்த பாக்கியவானாக இருக்கணும்னு விரும்பலை. அதே சமயத்தில் இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மனஸ்தாபம், இந்த பிரச்சனை, நீ நான்ன்ற ஆணவம், மமதை இது மட்டும் இல்லாமல், வறுமை, வேதனை, சோதனை இதெல்லாம் இல்லாமல் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், ஒரு விசுவாசம், இது எல்லாமே மனுஷனுக்குள்ளே வரணுங்க. அப்படி வரும்போது
எல்லாம் மாறும். இப்போ நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசினேன், கிட்டத்தட்ட ஆச்சு 1/2 மணி நேரத்துக்கு. அதுக்குள்ளே என்ன நேற்று நாங்கள் 3 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசியிருந்தேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு குற்றவாளி அந்த நீதியிலே வருது பார்த்தீங்களா, 1000 இவங்க தப்பிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு. அதே மாதிரி பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒரே ஒரு குற்றவாளியோ அதாவது ஒரு பாவம் செஞ்சவன் மனம் திரும்பினாலே பரலோகமே களி கூறும் அப்படின்றாங்க. இந்து சாஸ்திரத்தில் ஒரே ஒருத்தன் அயோக்கியனாக இருக்கிறவன் மாறி நல்லவன் ஆகினாலே அவனுக்காக சொர்க்கம் திறக்கப்படும்னு. நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்ற சந்தோஷம் எங்களுக்கு வரும். இதை நீங்கள் கேட்டீங்க, யாராவது ஒருத்தர் ஒரு திடீர்னு இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அவர் யாருக்கோ பண்ணுற இதில் திடீர்னு ஏதாவது ஒன்று நம்ம பேசினதில் ஒருத்தரோட மனசில் பூந்துதல் ஏற்பட்டு நம்ம யாருக்கா கெடுதல், அவங்க அதாவது முன்னோர்களோ யாரோ ஒருத்தங்க கெடுதல் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த கெடுதலுக்கு போய் நன்மை செஞ்சுட்டான்னு வச்சுங்களேன், அந்த பாக்கியம் இங்கே அத்தனை பேருக்கு வருங்க. கண்டிப்பாக தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தரும் இந்த மெசேஜை கேட்கும்போது ஏதாவது ஒரு மாற்றம் அவங்க மனசுக்குள்ளே வந்து, ஒருவேளை நாளைக்கு ஒரு பாவம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இது மாறலாம்ல. ஒருத்தனை ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்குங்க. ஒவ்வொரு செகண்டு இது வெளி உலகம் ஏமாற்றிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, வீட்டை விட்டு வெளில போனாலே நல்லவங்களாக இருந்தாங்க. அதாவது சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நல்லவன் ஒரு தேசம், கெட்டவன் ஒரு தேசம். அதான் அந்த ராமாயண காலம். ராமர் ஒரு காலத்தில் வாழ்ந்தார், ராவணன் வாழ்ந்தார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் நல்லவர் தான், ராவணனும் நல்லவர் தான். ஆனால் வேறு உலகத்தில் வாழ்ந்தாங்க. அடுத்தது ஒரே குடும்பத்தில் நல்லவன் கெட்டவன். மகாபாரதம். ஒரே குடும்பத்தில் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். இது கலியுகம். ஒரே உருவத்தில் ஒரே உடலில் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். அதுதான் நான், என் மனசாட்சி. நீங்கள் உங்கள் மனசாட்சி. உங்கள் மனசாட்சின்ற ஆன்மா நல்லதுங்க. இந்த சரீரம் பொய், மாயை, இது அழியும். இதுலேருந்து வேறு சொக்கா போட்டுக்கும் டக்குன்னு. ஆன்மாவுக்கு ஓடிகிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட பிறந்ததுலேருந்தே கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருந்துட்டு கடைசியில் அது சின்ன பின்னமாகுது பாருங்கள். ஐயோ இவங்கிட்ட மாட்டின்னு எல்லாரும் அவன் ஆத்மா சாந்தி அடையுமா அப்படி இப்படின்னா, உன் ஆன்மா சாந்தி அடையட்டும்னு நிறைய பேர் வேண்டாம் பார்த்தீங்களா? அப்போ தாங்க அந்த ஆன்மா உங்களை பாராட்டும். அது மாதிரி நம்ம ஆன்மாவை முதல் நண்பனாக வைங்க, முதல் குருவாக வைங்க. அவன் தான் முக்கியம். ஏக தெய்வத்தை நான் அடையணும்னா ஒரு குரு வேணும். அந்த குரு உன் ஆன்மா, உன் மனசாட்சி. உன் மனசாட்சி சொல்கிறத கேளுங்க, வார்த்தை மாறாதீங்க. கஷ்டம் வருங்க, காலம் கொஞ்சம் காலம் தாங்க. அந்த கஷ்டம் எவ்வளோங்க தாங்கும்? இன்னும் எனக்கு 1000 வருஷமாக கஷ்டம் வரப்போகுது. நான் இருக்க போது 60 வருஷமோ 40 வருஷமோ. இப்போ எனக்கு 50 வயசுக்கிட்ட ஓடிச்சுன்னா இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் தானே அதிகம். நாளைக்கு எனக்கு சாவு வந்தா சந்தோஷம். நான் டெய்லி இப்போ நம்ம நம்பி சொல்லலாம், நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலை, என் ஆன்மா அங்கே போகும். அப்படி சப்போஸ் அங்கே போனேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நான் உன்னை கேட்க முடியுமான்னு கேட்க வேணாம், இறைவனையே கேட்கலாங்க. ஏன்னா அவர் தானே பார்க்குறாரு. இந்த மெசேஜை கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் ஒரு இடத்துல பாவம்னு தெரிஞ்சு அந்த பாவத்துக்கு உடனே போயிட்டு மன்னிப்பு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அப்பயே இறைவனோட பார்வை உங்கள் மேலே விழுந்துடும். அவ்வளோ பார்க்குறவர் அவர் கை விடுவாராங்க, மனுஷன் கை விடுவாங்க, சகலமும் கை விடுங்க. ஆனால் ஆராதிக்கிறவர் ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நாம் இருக்கணும், நம்ம குணாதிசயம் இருக்கணும், என் மனபாவங்கள் இருக்கணும், என் பக்குவம் இருக்கணும். பக்குவன்றது அதுதாங்க. அந்த காலத்துலலாம் சகலத்தையும் துறக்குத்து தன்னை வருத்தி இறைவனை காண்றதுக்கு போவாங்க. இந்த காலகட்டம் வேறு, கடமைகள் இருக்குது. மனைவி, குழந்தைங்க, பெற்றோர்கள், இவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. இந்த துறவரெல்லாம் போக முடியாது. ஆனால் அது துறவித்தனம். இது ஆன்மீகன்றது இதுதான். நீங்கள் மனைவி, உறவுகள், பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பான்னு எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இறைவனையும் வேண்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்துக்கு உண்மையாக இருக்கீங்க பாருங்கள், இறைவன் பார்வை அப்போ எங்கெங்கே இருக்கும்? அதை விட அவருக்கு வேறு என்னங்க அப்போ வேலை இருக்குது? படைத்தவர் அவர் உண்மையுள்ளவனை உன்னை பார்த்தாருன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவர் ஒரு, அதாவது சிவன் சொல்லுவாராம், உண்மையாக இருக்கிறவனுக்கு இன்றைக்கி நீங்கள் காசியில் போயிட்டு, அந்த நான் படித்ததை சொல்கிறேன்,
உபமன்யுன்ற ஒருத்தர் தான் இன்றைக்கி அங்கே தண்டாயுதபாணியாக அங்கே இருக்கார், பைரவரா. அவர்கிட்ட இருந்த உண்மை, பைபிள்லேயும் ஒரு வசனம் இருக்குது, உண்மை உள்ளவனாக இருந்தால் தான் ஊழியம் தரும். அந்த ஊழியன்றது பரத்துல தருவாருங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் அவனை மாற்றுறேன், இவனை மாற்றுறேன், ஒன்றுத்தையும் இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுனதுனால என்னத்தை மாறப்போகுது? நாளைக்கு காலம் வரும், அந்த காலத்துக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அந்த பயம், இறைவன் மேலே வைக்க வேண்டிய பயத்தை காலத்தின் மேலே வைக்கிறீங்க. ஐயோ அவன் அதை சொல்லுவானோ, இவன் இதை சொல்லுவான், யார் என்ன வேணா சொல்லட்டும், யாரும் உங்கள் கூட வரப்போகிறது இல்லை. உங்கள் ஆன்மா தாங்க உங்கள் கூட கடைசி வரைக்கும் வரப்போகுது. அந்த ஆன்மாவுக்கு மட்டும் பயப்படுங்க, இறைவனுக்கு பயப்படுங்க, வேறு யாரையும். அந்த ஆன்மா தான் இறைவனே. அது யாரையும் பயப்பட வைக்காது உங்களை. முதல்ல எல்லாத்தையும் மாற்றுங்க. சகலமும் மாற்றக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு வருங்க. பாவம் பண்ணாதீங்க, துரோகம் செய்யாதீங்க, அக்கிரமம் பண்ணாதீங்க. அக்கிரமம் பண்ணுற இடத்துலேயே முதல்ல நிற்காதீங்க, எழுந்துருங்க, அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுங்க. இவரோட சேர்ந்து நான் அக்கிரமம் பண்ணி 4 பேரை கெடுத்து நாங்கள் 4 பேர் சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணத்தை விட அந்த இடத்துலேருந்து எழுந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கேயும் தப்பிச்சிடுவீங்கல்ல. எதுக்கு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே, ஏன்னா நீங்கள் பண்ணுற பாவத்தோட கண்டினியூவேஷன் வரும். நீங்கள் பண்ணுற புண்ணியம் கடைசியாக உங்களோட வந்துடும். ஆனால் உங்கள் கூட பண்ண பாவங்க உங்கள் அடுத்த தலைமுறைலாம் இருக்குங்க. ஏற்கனவே 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு கிடைச்ச 50 பைசா 5 காசுக்கெலாம் கிடைச்ச பொருள்லாம் இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு விற்குதுன்னு தெரியும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உணவே கிடைக்காது. அந்த காலகட்டத்தில் யாராக இருந்தாலுங்க, அது பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கும் புள்ள பிறக்கும், அவனுக்கும் சோறு தானே வேணும், அது கிடைக்கணுமே. ஆனால் வனாந்திரமாக இருந்தாலும் அந்த இடத்துலையும் உனக்கு சாப்பாடு போடுவாருங்க. அதாங்க இறைவன். ஒன்றுமே இல்லாத இடத்துலையும் உங்களை பிரகாசிக்க செய்வாருங்க. அதுக்கு நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும்ல. அதுக்கு உங்கள் குணாதிசயம் மாறணும், உங்கள் கேரக்டர் மாறணும், உங்கள் பக்குவத்தில் வரணும். வாய்ப்பு வரும், கெடுதல் பண்ண பல வாய்ப்பு வருங்க. நல்லவனாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் வராது. அமைதியாக இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சும்மா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவரோட பாதத்தை தொடலாங்க. இதை நான் பண்ணி இன்றைக்கி ஒரே நாளில் ஓஹோன்னு ஆகிடுவேன், இந்த சினிமாவில் அந்த பாட்டில் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறாமல், அதெல்லாம் தூக்கி தயவுசெய்து குப்பையில் போடுங்க அந்த எண்ணத்தை எல்லாத்தையும். நீங்கள் இப்போ ஓஹோன்னு பணக்காரன் என்னத்தை பண்ண போகிறீங்க? நான் அவனை காப்பாற்ற, யாரையும் நீங்கள் காப்பாற்ற உங்களையே நீங்கள் காப்பாற்றிக்க மாட்டீங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வழி சொல்லிகிட்டு இருக்கேன் நான். இப்போ உங்களை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க. உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க, உங்கள் ஆன்மாவை, உங்களுக்கு உள்ளே இருக்கிறத காப்பாற்றுங்க. அதை பண்ணுங்கள், உங்களை அந்த ஆண்டவன் காப்பாற்றுவான். பக்தியை இறைவனோட வைங்க, முக்தி கிடைக்குங்க. வாழ்க வளமுடன். ஏன்னா நேற்று பேசினது 3 மணி நேரத்துக்கு மேலே இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. இதில் என்னென்னா அந்த வந்த 10 பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி பேசினாங்க. அப்போ சில பேர் பேசினதை வச்சு அவங்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்லியிருந்தோம் ஜாலியாக. ஏன்னா ஒரு நண்பனாக ஏன்னா இன்றைக்கி எதுவாக இருந்தாலுங்க ஒரு நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. எல்லாத்தையும் பகிர்ந்துக்கும் போது அந்த உண்மையான நண்பனாக இருக்கிறவன் நியாயத்தை தான் சொல்லணும். ஐயோ அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் அவன் பண்ணால் ரைட்டுன்னு சொல்லக்கூடாது. தப்பு தான். நேற்று என் ஃப்ரெண்டு தான் அவர், ஒரு 15 வருஷம் நட்பு. ஆனால் 15 வருஷம் கழிச்சு இப்போ என்கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா. சொன்னாலும் தனியாக என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி பிரதர்னார். அப்படி சொல்லும்போது கூட அவர் எங்கள் நட்பு மிஸ் ஆகாது. ஐயோ இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி படிப்பில்லையா அப்படின்னு யோசிக்கலை. ஆனால் அந்த தவறை ஒத்துக்கிட்டா பற்றியா. என்கிட்ட இப்படி பேசுகிறத விட நீ டேரெக்டாக அந்த ஆள் யாருன்னு தெரியும்ல, அங்கே போய் மன்னிப்பு கேளு. 1 நிமிஷம் போதா, மன்னிப்பு கேளு. இப்போ உங்ககிட்ட இருக்கா, எடுத்து கொடுத்துரு. இல்லையா, இன்றைக்கி அவங்க கஷ்டம் தீரத்துக்கு ஏதாவது ஒரு வழிவாசலை பண்ணிட்டு வா. அந்த முன்னோர்களுக்கு நீ செய்கிற முதல் கடமை அதுதான். அப்பா அம்மாவை நீ காப்பாற்ற வேணும். சும்மா சொல்லுவாங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறேன், ஆட்டுக்குடியை காப்பாற்றுறேன்னு. நீ பாவம் செய்யாமல் அவங்க பாவத்திலேருந்து அவங்கள விடுவிச்சின்னு வாயேன். அதுவே நீ அவங்க காப்பாற்றுற மாதிரி. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்து 60 ஆண்டு காலமோ 70 ஆண்டு காலமோ தான். நித்திய ஜீவன்ற இடத்துல அவங்க உட்காரணும். அதுக்கு தான் ஒன்று பிள்ளையாக பெற்றுருக்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்ற நோக்கம் அவங்கள ஒரு நல்ல இடத்த உட்கார வைக்கணுன்ற எண்ணத்தை மாற்றுங்க. வாழ்க வளமுடன். ஜாலியாக இருங்க. வாங்க தினந்தோறும் பேசலாம். தயவுசெய்து திருப்பி சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால பல பேருக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் வரலாம் இல்லைங்க. அதுக்கு நீங்களும் ஒரு கருவியாக இருங்க. நான் சொன்னேன், இந்த பரலோக சந்தோஷப்படுறதுக்கும் சொர்க்க வாசல் திறக்கிறதுக்கும் நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்க. நன்றி.